இன்னைக்கு மில்க் கேக் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எப்பவுமே பால் காசு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அது அடி பிடிக்காம நல்லா இருக்கும். இப்போ பால் இந்த அளவு காஞ்சா போதும். இப்போ கொஞ்சம் பால் வந்து நம்ம ஊற்றி மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ. வினிகர் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இப்படி ஊற்றி ஊற்றி கலர போகிறோம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. உடனே தெரிஞ்சிச்சு. இப்போ பால் தனியா தண்ணி தனியா வந்துச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்ட போறோம். வினிகர் இல்லாதவங்க இது போடுங்க, லெமன் போட்டுக்கலாம். தனியா தண்ணி தனியா வந்துச்சு. இப்போ நம்ம வடிகட்ட போறோம். வினிகர் போட்டு எடுத்து வடிகட்டினதை கொஞ்சம் தண்ணி போட்டு அலசிக்கின்னு அதுக்கப்புறமா மிக்சியில போடுறோம். எதுக்கு தண்ணி போட்டு அலசணும்? கொஞ்சம் வினிகர் ஸ்மெல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போறதுக்கு. ஓகே. ஏலக்காய் வந்து வெறும் விதை மட்டும் போடணுமா? ஆமா. திரிஞ்ச பால் எடுத்திருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ ஏலக்காய் போறோம். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா கொஞ்சம் பால், அது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அரைக்க போறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் அரைச்சது. ஓகே. ஒரு கிண்ணத்துல நெய்யில எண்ணெய் உங்ககிட்ட எது இருக்கோ, வாசனை இல்லாத எண்ணெய் எது இருந்தாலுமே ஊற்றிட்டு இது இப்படி நல்லா இப்படி மேலெல்லாம் தடவிக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. ஆமாம், ஊற்றிட்டோம். இப்போ அது மேலே இந்த முந்திரியை தூவுறோம், பொடி பண்ணி வச்ச முந்திரியை. எது வேணுமோ நட்ஸு எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி வச்சுட்டு கடாயில ஒரு பாத்திரத்துல கடாயில தண்ணி வச்சுட்டு தட்டு வச்சிருக்கேன் நான். சரி. ஸ்டாண்ட் இருந்தா கீழே ஒரு தட்டு வச்சுட்டு மேல அந்த கிண்ணத்தை தூக்கி வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ தட்டு போட்டு மூட போறோம். அதுக்கு ஒரு தட்டு போடணும்ல, குட்டி தட்டு. இப்போ இந்த தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம். இப்போ இது இந்த கிண்ணத்துக்கு ஒரு தட்டு போட்டுட்டு, ஏன்னா அந்த ஆவி தண்ணி எல்லாம் படாது இருக்கும். வெயிட் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி இறக்கியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். நெய் எல்லாம் இதுவான பொருள். செம்மையா இருக்கு, வாசனையாகவும் இருக்கு, செம்மையா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். தொட்ட புஷ்ஷுன்னு